தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் துவங்குகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், வணக்கம். தேர்வு மையங்களில் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? பொதுத் தேர்வு எழுதவிருக்கும் மாணவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் பிரியவதனா. தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. முதல் நாளான இன்று மொழிப்பாட தேர்வு, அதாவது பெரும்பாலான மாணவர்கள் தமிழை மொழிப்பாடமாக கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கான தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முழு வீச்சில் தயாராக இருக்கின்றன. தமிழகம் முழுவதை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட பள்ளிகளில் படித்த மாணவர்கள் மட்டும் 7,99,692 பேர் இந்த தேர்வை எழுதுகிறார்கள். தனித்தேர்வு மாணவர்கள் 27,783 மாணவர்களும் எழுதுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக 8,27,475 மாணவர்கள் இந்த பொதுத் தேர்வை எழுதுகிறார்கள். இந்த பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது 3,77,327 மாணவிகளுடைய எண்ணிக்கை 4,22,365 இருக்கிறது. வழக்கம் போலவே மாணவர்களை விட மாணவிகள் இந்த ஆண்டு கூடுதலாக பொதுத் தேர்வை எழுதுகிறார்கள். மாநிலம் முழுக்க இதற்காக 3,412 மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 4,540 பறக்கும் படை குழுக்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக 44,624 பேர் தேர்வு பணியில் ஈடுபடுகிறார்கள். அதாவது ஸ்கிரைப் என்று சொல்லக்கூடிய கைகளால் தேர்வு எழுத முடியாத மாணவர்களுக்கு பதிலாக பாட ஆசிரியர்கள் தேர்வு எழுதக்கூடிய ஒரு திட்டம் இருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் 7,465 பேர் தேர்வு எழுதுவதாக தேர்வுத்துறை தெரிவித்திருக்கிறது. அதேபோன்று சென்னை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மத்திய சிறைகளில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள் இந்த தனி தேர்வாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதுகிறார்கள். அவர்கள் 281 பேர் இந்த ஆண்டு தேர்வை எழுதுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைநகர் சென்னையை பொறுத்தவரை 64,359 மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். 250 மையங்களில் சென்னையில் தேர்வு நடைபெறுகிறது. தமிழகம் முழுக்க இந்த தேர்வை நடத்துவதற்காக, கண்காணிப்பதற்காக 32 உயர் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் ஏற்கனவே அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று இந்த தேர்வுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள். தேர்வில் எந்தவிதமான முறைகேடான செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று தேர்வுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அப்படி மீறி தவறான முறைகேடுகளில் ஈடுபட்டால் அந்த செய்யக்கூடிய தவறுக்கு ஏற்ப பல வகையான தண்டனைகள் வழங்கப்படுகின்றன. எனவே மாணவர்கள் நேர்மையாக இந்த தேர்வை எழுத வேண்டும் என்று தேர்வுத்துறை தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு முதலமைச்சர், அதேபோன்று பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அமைச்சர் அன்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ் தள பதிவில், நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் மகிழ்ச்சியாக தேர்வு எழுதுங்கள் என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறார். நாம் தற்போது எழும்பூரில் இருக்கக்கூடிய அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இருக்கிறோம். இங்கே ஏராளமான மாணவிகள் தேர்வு எழுதுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். சில மாணவிகள்கிட்ட நம்ம கருத்துக்களை நேரடியாக கேட்கலாம். பிரியவதனா, உங்கள் பேர் சொல்லுமா, இன்றைக்கி எக்ஸாம் எப்படி எழுதுறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க? என்னோடய பேர் எஸ் காவ்யா. இன்றைக்கி தமிழ் எக்ஸாம். ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எங்கள் டீச்சர்ஸ்லாம் எங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவாச்சும் நாங்கள் மார்க் எடுக்கணும். அப்புறம் மற்ற சப்ஜெக்ட்லாம் எப்படி ரெடியாக இருக்கீங்க? மற்ற சப்ஜெக்ட்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் சொல்லுங்கம்மா, நீங்கள் என்ன குரூப் படிக்கிறீங்க, எப்படி தயாராக இருக்கீங்க? நான் ஆர்ட்ஸ் குரூப் படிக்கிறேன். தமிழ் எக்ஸாம் நல்லா வரணும்னு இருக்குது. எல்லாருமே பாஸ் ஆகணும். நாங்கள் ரெடியாக இருக்கோம். எதுவும் பயம் கிடையாது. எல்லாமே படிச்சுட்டோம். எங்கள் டீச்சர்ஸ் நல்லா ரெடி பண்ணிட்டாங்க எங்களை. ஸோ உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. நல்லா எக்ஸாம் பண்ணோம் நம்புகிறோம். பிரியவதனா, எல்லாரும் நல்லாவே தயாராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மொழிப்பாட தேர்வு தான், அதனால் அவர்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கும். அதனால் தேர்வு எழுதுவதற்கு மகிழ்ச்சியாகவே மாணவிகள் எல்லாம் காத்திருக்காங்க. இப்போ சரியாக ஒரு 10 மணி அளவில் தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு மையத்திற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் பார்வையிடவும் இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகளும் அங்கே நடைபெற்று வருகின்றன. ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் தேர்வை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கிறது. உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி சங்கரன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.